மனிதர்களாலே பறவைகள் விலங்குகள்லாம் அழிஞ்சு போயிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா மனிதர்களாலே ஒரு விலங்கு வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா நம்புவீங்களா? அவனே பாண்டான். ஆள் பார்க்க நல்லா கொழுன்னு தழுக்கு முழுக்குன்னு இருந்தாலும் இவனை மாதிரி ஒரு முட்டா பீஸும் சோம்பேறியும் உலகத்திலே கிடையாது. இவன் எந்த அளவுக்கு சோம்பேறின்னு கேட்டீங்கன்னா, பாண்டாங்கிறது ஒரு கரடி இனத்தை சேர்ந்தது. கரடிங்கிறது ஒரு மாமிச உண்ணி. ஆனா இவன் மட்டும் வெஜிடேரியனா இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒரு காலத்துல மாமிச உண்ணியா தான் இருந்திருக்கான். வேட்டையாட கஷ்டப்பட்டுட்டு ஓடணும் ஓடியாடம் தாவாலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு மூங்கில திங்க ஆரம்பிச்சிருக்கேன். இது அவனுக்கு பிடிச்சும் போயிருச்சு. அதோட இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி வெஜிடேரியனா மாறிட்டாங்க. அடடே, உலகத்திலே நான் தான் சோம்பேறி நினைச்சு நீ என்ன விட சோம்பேறியா இருக்கீடா. உண்டு பைய ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் தின்னுக்கிட்டே இருப்பானா. தின்னுவிட்டு அடிக்கடி கக்கா வேற போயிடுவானா. இவனால வேமாலாம் நடக்க முடியாதான். ஏன்னா அவன் வெறும் மூங்கில மட்டும் திங்கிறனால அதுல அதிகப்படியான சத்தம் இல்லாதனால இவனுக்கு உடம்புல எனர்ஜியே இருக்காதான். சும்மா தத்தக்க புத்தகாலும் சோம்பேறி மாதிரி தான் நடந்துட்டு இருப்பானா. திங்கிறது, பேல்றது, தூங்குறது இதை மட்டுமே ஒரு நாள் வேலையா பண்ணிட்டு இருக்கலாம். இந்த குண்டு பையில இனப்பெருக்கம் பண்றதெல்லாம் பெருசா ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. இந்த பெண் பாண்டாங்கிறது வருஷத்துல 2-3 டைம் தான் அந்த இனப்பெருக்கத்துக்கே தயாராகுமா. அப்பயும் இந்த ஆண் பாண்டா இருக்குல்ல, அவங்க பெருசா ஈடுபாடு இல்லாம இதுக்கெல்லாம் நீ வேற ஆளதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்களாம். அப்புறம் அந்த குண்டு பையில பாத்துக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் அந்த மூலிகளை எல்லாம் செட் பண்ணி தான் உள்ள அனுப்பிச்சுடுவாங்களாம். பாவம், அவங்க வேலை பார்த்தவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும். இந்த வேலைக்கு வந்ததுக்கு நீ மாமா வேலைனா பார்க்க வச்சுட்டாங்கடாடி. அதுக்கெல்லாம் இவன் காரணம் கிடையாதான். செதுக்குனவர் கொஞ்சம் எசக்க பசக்கா செதுக்கி உருவான அந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இந்த பாண்டாவான். இவனோட மண்டையில மண்டை பெருசா இருந்தாலும் மண்டைக்குள்ள இருக்க மூளை குட்டி உண்டாதான் இருக்குமா. இதனாலதான் இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு இந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் பேர்லாம் என்ன சொல்றாங்க, சைடிஸ் எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அப்படியே மறக்காம இந்த லைக் பட்டன் அமைக்கிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.